அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2026 வர இருக்கிற இந்த 2026ஆம் வருடம் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த பதிவை ஒரு 7 செக்மெண்டா நான் பிரிச்சிருக்கேன். அதாவது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய தொழில் உத்தியோக வாழ்க்கை இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது, அதே போல பொருளாதாரம், கடன் சார்ந்த விஷயம், காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், மாணவிகள் சார்ந்த விஷயம், நம்மளுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி A to Z எல்லாத்தையும் இந்த பதிவுல நான் கிளாரிட்டியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மேலும் இந்த 7 செக்மெண்ட்டுக்குமான டைம் லைனும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு எந்த பகுதியை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதே போல இந்த பதிவோட எண்ட்ல இந்த 2026ஆம் வருடத்துல நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு, அதே போல எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறது இந்த வருடத்துல நமக்கு மேலும் அதிக நற்பலன்களை கூட்டி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இந்த பதிவோட கடைசியில நான் கொடுத்திருக்கேன். சோ அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவராலா இந்த பதிவை முழுமையா பாருங்க. இந்த 2026 நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான வேவ்லென்த்ல போக போகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடு, கம்ப்ளீட்டான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது தனுசு ராசி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு 2026ஆம் வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். இந்த புத்தாண்டு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருடத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் நமக்கு சாதகமா சஞ்சாரம் செய்தா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா இந்த 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் மிக மிக சாதகமாக பலமாக டிராவல் ஆயிட்டு இருக்காரு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு தைரியம், ஒரு பலம், ராகு பலம் பொருந்திய ஒரு வருடம் அப்படின்னு நம்ம இந்த வருடத்தை எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக டிராவல் ஆயிட்டு இருக்காரு. 4th ஹவுஸ்ல சனி இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது மனம், உடல், நம்முடைய சுகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி டெஸ்ட் பண்றாரு. நிறைய விஷயங்களை ஒரு மாதிரி அனுபவ பாடங்களை அதிகமா கொடுக்குற மாதிரியான தருணங்களை கிரியேட் பண்றாரு. நல்ல 4th ஹவுஸ்ல இருக்கிற சனி அர்த்தாஷ்டம சனி நம்ம சொல்லுவோம். இந்த அர்த்தாஷ்டம சனி அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுக்கறது இல்ல. இருப்பினும் சனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2, 3க்கு அதிபதியா வர்றாரு. 2ஆம் அதிபதி கேந்திரம் ஏறுறது சிறப்பு. அதே மாதிரி 3ஆம் அதிபதி கேந்திரம் ஏறுறது முயற்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். சோ சனி 4th ஹவுஸ்ல இருக்கிறது 4ஆம் ஆதிபத்தியத்தை கடுமையா கெடுப்பாரு. தான் அமர்ந்து எந்தெந்த இடங்களை பார்க்கிறாரோ அந்த இடங்கள் சார்ந்த வகையில சில குழப்பங்களையும் பிரச்சனையும் கொடுப்பாரு. அதன் வகையில இந்த வருடத்துல 4ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 3வது பார்வையால நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்பாரு. 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பாரு. சோ அந்த பாவகம் சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகள் ஏற்படும். அடுத்து தன்னுடைய சம சப்தம பார்வையால நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தை பார்ப்பாரு. சோ 10ஆம் இடம் சார்ந்த வகையில சில குழப்ப அமைப்புகள் ஏற்படும். அடுத்து நம்முடைய ஜென்மத்தையே பார்ப்பாரு. அதாவது நம்முடைய ராசியே பார்ப்பாரு. தன்னுடைய 10வது பார்வையால நம்முடைய ராசியே பார்க்கிறாரு. இது சுயஸ்தானத்தை இந்த சனி பார்வை பதிக்கிறதுனால சிந்தனை குழப்பத்தை கடுமையா கொடுப்பாரு. சோ இதை நான் உங்களுக்கு அடுத்தது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். 4 கிரகத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். அடுத்தது குரு, நம்முடைய ராசிநாதன். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட் குரு தான். குரு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 6 மாசம், முதல் 6 மாதம் நமக்கு ரொம்ப சாதகமா டிராவல் பண்ணுவாரு. ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துல டிராவல் ஆவாரு. குரு வந்து 1ஆம் இடம், 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி மேலும் நம்முடைய ராசி நாதனாகி மற்றொரு கேந்திர ஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல குரு டிராவல் ஆகிறாரு. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது விஷ்ணு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சாஸ்திரத்துல. எனவே இந்த விஷ்ணு ஸ்தானத்துல குரு பகவான் டிராவல் ஆகிறது ரொம்ப நல்லது. முதல் 6 மாதம் குருபலம் சிறப்பா இருக்கு. குருவுடைய பார்வை நம்முடைய ஜென்ம ராசி மேல இருக்கும். எனவே குருபலம் முதல் 6 மாதம், அதாவது ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் குருபலம் மிக சிறப்பா இருக்கு. ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி. இந்த வருடத்துல குரு பயிற்சி ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கப்படுது. ஏன்னாக்கா 11 வருடம் கழித்து மீண்டும் குரு பகவான் கடகராசியில வந்து உச்சமாக போறாரு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து உச்சமாகி மறைகிறாரு. எனவே குரு பலம் டோட்டலா குறையுது. இருந்தாலும் குரு அங்க ஸ்தான பலத்தை அடைகிறாரு, உச்ச பலத்தை அடைகிறாரு. எனவே 2 வேரியேஷன் ஆஃப் பலன்களை குரு பகவான் நமக்கு கொடுப்பாரு. அதை நான் உங்களுக்கு அடுத்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது குரு
தான் அமர்ந்த பாவகத்தை விட தான் பார்க்கிற பாவகத்தை மேலும் வலிமை ஊட்டுவார். அதன் அடிப்படையில குரு வந்து இந்த வருடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடம் ஜென்மஸ்தானம், மேலும் நம்முடைய 3ஆம் இடம் அதை வந்து வலிமைப்படுத்துறாரு. அடுத்தது செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னாக்கா குரு நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடம், நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடம், மேலும் 4ஆம் இடம், இந்த இடங்கள் எல்லாம் சுபத்துவப்படுத்துறாரு. இதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் எதுனாக்கா 8-12 சுபத்துவம் ஆகுது. ஸோ அது ஒரு மெயின் பாயிண்டா இங்க பார்க்கப்படுது. 8-12 சுபத்துவம் ஆனிச்சுனாக்கா அது பயணத்துக்கு ரொம்ப யோகமான அமைப்புகளை செய்யும், இட மாற்றங்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை செய்யும். ஸோ இதுதான் இந்த 2026க்கான ஒரு பிளானட்டரி பொசிஷன். இந்த கிரக நிலைகளை வச்சுதான் இந்த 2026ஆம் வருடத்துக்கான பொது பலன், ஒரு வருடத்துக்கான பலன் கணிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம 2026ஆம் வருடம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கைக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும், ஃபேமிலி லைஃப் வந்து இந்த 2026ல எப்படி போக போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 2ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. 2ஆம் அதிபதி 4ஆம் இடமாகிய கேந்திர ஸ்தானத்துல தான் டிராவல் ஆகிறாரு. எனவே குடும்பம் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் இந்த வருடத்துல கண்டிப்பா இருக்கும். அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஏற்றம் குடும்ப ரீதியா இருக்கும். ஏன்னா குருவுடைய சமசப்தம பார்வை 2ஆம் இடத்துக்கு கிடைச்சிடும். எனவே குடும்பத்துல நிறைய சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள், சுப விரய செலவுகள் இதெல்லாம் சிறப்பான முறையில் இருக்கும். ஃபேமிலியுடைய முன்னேற்றத்துக்கு கடுமையா உழைப்பீங்க. குடும்பத்துடைய ஏற்றத்திற்காக அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த 2026ஆம் வருடம் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய கவலைகள், குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். குடும்பம் ரீதியா இருக்கக்கூடிய இந்த சிரம அமைப்புகள் குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த வருடத்துல குடும்பத்துடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்லாம் இந்த வருடத்துல ரொம்ப அற்புதமான முறையில கிடைக்கும். எனவே குடும்பம் ரீதியா நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த 2026ஆம் வருடம் ஒரு சுபத்துவமான வளர்ச்சியும் சுபத்துவமான மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வருடத்துல நிறைய பேர் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போவாங்க. அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வருடம் ஏற்படுத்தும். அது ஜூன் 1க்கு பிறகு நிகழ ஆரம்பிக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு நிறைய பேர் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தொலைதூர பயணங்களை மேற்கொள்றதுக்கு தயாராவாங்க. சோ அதுவும் இந்த வருடத்துல ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. அதே போல குடும்பத்துல இருந்த சண்டை, சச்சரவு, வாக்குவாதம், பிரச்சனை, குழப்பம் எல்லாம் டோட்டலா சரியாகும். இப்போ வந்து குடும்பத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்கும். ஃபேமிலியில நிறைய நல்ல மாற்றத்துக்கான பேச்சுவார்த்தைகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், அதே மாதிரி வீடு கட்டுறது, வீடு மாற்றம் பண்றது, வீட்டுல சுபத்துவமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்றது, இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகளை இந்த வருடத்துல கண்டிப்பா மேற்கொள்வாங்க. இந்த வருடத்துல ஃபேமிலி நம்ம எடுத்துக்கும் போது யார் சார்ந்த வகையில நம்ம கவனமா இருக்கணும்னாக்கா தாயாருடைய தேக ஆரோக்கியம், தாயாருடைய மனநிலை, தாயாருடைய உறவு நிலை, இதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். தாயாரோட ஒத்து போகாத அமைப்பு இந்த வருடத்துல வெளிப்படலாம். எனவே இந்த வருடத்துல தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த வருடத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துல கேது. எனவே தந்தையாரோட ஒத்து போகாத அமைப்பு, தந்தைக்கு மன கஷ்டம் வருது, தந்தைக்கு பண கஷ்டம் வருது, அல்லது தந்தையாரோட முரண்பாடான அமைப்பு ஏதாச்சும் வருது, தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் ஏற்றத்தாழ்வு வருது, இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகள் வெளிப்படலாம். எனவே தந்தை வழி உறவுகளோட சற்று அனுசரிச்சு போய்க்கிறது சிறப்பு. அடுத்தது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இளைய சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய்க்கிறது சிறப்பு. மேலும் இந்த வருடத்துல 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த வண்டி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில விரைய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சில மாற்றத்திற்கான செலவுகளை இந்த வருடத்துல மேற்கொள்வீங்க. சோ இதுதான் கொஞ்சம் மைனஸா இருக்கு. மற்றபடி வந்து எதுவும் பெரிய அளவுல குழப்பமா இல்ல. குடும்பம் சார்ந்த வகையில நல்ல ஏற்றமும் நல்ல முன்னேற்றமும் இந்த 2026ஆம் வருடத்துல நிகழ காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதலாவதா உத்தியோகத்தை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னாக்கா 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஒரு இந்த 2025லே வந்து இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு தன்னிறைவு அடைய முடியாத மனநிலை நிறைய பேருக்கு இருக்கும். உத்தியோகத்துல சுமை அமைப்பு இருக்கு, உத்தியோகத்துல குழப்ப அமைப்பு இருக்கு, சக ஊழியர்களோட எனக்கு ஒத்து போகல, மேல் அதிகாரிகளோட ஒத்து போகல, எனக்கு உத்தியோகம் ஒரு மாதிரி பிரஷரா இருக்கு, இந்த வேலையை விட்டு நான் ரிலீவ் ஆனா எனக்கு போதும்னு தோணுது, நான் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த 2026ஆம் வருடத்துல ஏதாச்சும் உத்தியோகத்தை மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்றேன் அப்படின்லாம் நிறைய பேருக்கு மைண்ட் தாட்டு போயிட்டு இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துல. எனவே உத்தியோக ரீதியா சுமை அமைப்பை அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த 2026ஆம் வருடத்துல ஏதாச்சும் மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2026ஆம் வருடத்துல முதல் 6 மாதம் அந்த சுமை அமைப்புகளோட டிராவல் ஆகும். ஆனா சமாளிச்சு நகர்த்துவீங்க, எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்துவீங்க. மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு கம்ஃபர்ட் சோனை நீங்க பார்க்கிற உத்தியோகத்துல எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் எல்லாமே லேட் ஆகும்.
ஆனா இந்த வருடத்துல ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் மேஜரான ட்ரபிள் எதுவும் உங்களுக்கு வந்துடாது. உத்தியோக ரீதியா மாற்றத்திற்கான சிந்தனை, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி நிறைய பேருக்கு வரும். சோ முதல் 6 மாதம் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் எதுவும் செய்யாம இருக்கிறது சிறப்பு. ஜூன் 1க்கு பிறகு நிறைய பேருக்கு உத்தியோக ரீதியா மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். ஏன்னா 8-12 சுபத்துவம் ஆகுது. இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆவீங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. எனவே இந்த வருடத்துல முதல் 6 மாதம் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் சற்று நிதானம், கவனம், இருக்கிற வேலையை விட்டுறாம இறுக்கி பிடிச்சுக்கணும். ஜூன் 1க்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அதுல ஒரு சுபத்துவமான மாற்றம், சுபத்துவமான வளர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே உத்தியோக ரீதியா கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். ஒரு சிலருக்கு இந்த மன நிம்மதி கொஞ்சம் கெடுற மாதிரியான அமைப்பு இருக்கும். பிடிச்ச வேலையை பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும். மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தி தன்மை இருக்கும். இப்படி உத்தியோக ரீதியா ஒரு மாதிரி மைனஸான அமைப்பு இருக்கும். பட் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை ஜென்மத்துல இருக்கு. அப்படியே மைண்ட் கொஞ்சம் ப்ரெஷரா பட் சமாளிச்சு பரவாயில்ல, வேற ஆப்ஷன் இல்லை, இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், இந்த டாஸ்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும்னு உங்களை நீங்களே தேத்திக்கிட்டு மறுபடியும் களத்துல வந்து போராட ஆரம்பிச்சிருவீங்க. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதத்துல பிக்கஸ்ட் சேஞ்சஸ் உத்தியோக ரீதியாக எதுவும் பண்ண வேண்டாம். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்டு சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஜூன் 1க்கு பிறகு நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சி இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சிந்தனை குழப்பம் அதிகமா இருக்கும். பண்ணுவோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை குழப்பம் அதிகமா இருக்கும். ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு யாரை நீங்க மென்டாரா நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஜஸ்ட் ஒரு வாட்டி அட்வைஸ் வாங்கிட்டு, இது நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இது பண்ண கரெக்டா இருக்குமான்னு ஒரு வாட்டி அவங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, நீங்க எந்த ஃபீல்டு சம்பந்தமா மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுல யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்க கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செய்யறது சிறப்பு. எனவே ஜூன் 1க்கு பிறகு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் சற்று நிதானம், கவனம் உத்தியோக ரீதியா டெஃபினட்டா இருக்கணும். அடுத்ததாக தொழில் சார்ந்த விஷயம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 10ஆம் இடத்துல சனியுடைய பார்வை. சனி வந்து அர்த்தாஷ்டம சனியை 4ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் இடத்தை கனெக்ட் பண்றாரு. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தொழில ஒரு மாதிரி சிரம அமைப்பு இருக்கும். தொழில ஒரு திருப்தி இருக்காது. போட்ட ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் கெயின் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான சில மன வருத்தங்கள் இருக்கும். எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆயிருப்பாங்க, பொருளாதார ரீதியாக எதுலையாச்சும் போய் லாக் ஆயிருப்பாங்க. இப்படி தொழில் ரீதியா கொஞ்சம் குழப்ப அமைப்புகள் நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது. ஸோ 2025லயும் அப்படிதான் போனுச்சு. இந்த 2026ஆம் வருடமும் ஜூன் வரை அப்படிதான் போகும். ஜூனுக்கு பிறகு பெரிய அளவுல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம். குருவுடைய பார்வையில சனி பகவான் வரதுனால கெடுபலன்கள் கொஞ்சம் கடுமையா இருந்தது குறைய ஆரம்பிக்கும். கடுமையா இருந்த அந்த தடை அமைப்புகள், தொழில் ரீதியா இருந்த தடை, தாமதம், தொழில் ரீதியா இருந்த சிக்கல், பிரச்சனை இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா கம்ப்ளீட்டா குறையுதுன்னு சொல்ல முடியல. ஏன்னா சனியுடைய பார்வையில தான் 10ஆம் இடம் இருக்கு. அதனால இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா சற்று அக்கறை எடுத்துக்கணும். கொஞ்சம் கூடுதல் எஃபோர்ட் போடணும். முயற்சி ஸ்தானம் ஆக்டிவ்ல தான் இருக்கு. நல்ல ஆக்டிவா தான் இருக்கீங்க, முயற்சி செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்க. ஆனா சம்திங் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து தடைப்படுத்திக்கிட்டே இருக்கு. மெயின்லி அது பொருளாதாரமா இருக்கலாம், அல்லது ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல யாராச்சும் ஒருத்தவங்க தடை கொடுக்கலாம். சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை தடைப்படுத்துது. அதுதான் சனியுடைய பார்வைன்னு சொல்றது. ஆனா முயற்சி ஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு துடிக்கிறீங்க. நான் வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவுல இருக்கீங்க. அந்த முயற்சியை செய்ய முடியாம தடைப்பட்டு தாமதப்படுது. சோ அதுதான் இந்த சனி பார்வை கொடுக்கிறது. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி நல்லா இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்றீங்க அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும். ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும். நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்டால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும், லோ ரிஸ்கா இருக்கணும். அப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய எஃபோர்ட் அதிகமா கொடுங்க, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அதிகமா கொடுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸையும் நல்ல growth-ஐயும் பிசினஸ் ரீதியா பெற்று கொடுக்கும். மற்றபடி இந்த வருடத்துல ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த வருடம் வந்து ஒரு அட்வைசபிளான டைம் பீரியட் கிடையாது. அதே மாதிரி பிசினஸ்ல கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. 3வது நபரை நம்பி பிசினஸ் ஒப்படைச்சிட்டு போக கூடாது. மேலும் பிசினஸ் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இந்த வருடத்துல நம்ம கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கஸ்டமரை கரெக்டா அணுகி கஸ்டமருக்கு தேவையானதை சரியா பண்ணி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது சிறப்பு. சனியுடைய பார்வை வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியா தன்னிறைவு அடைய முடியாத மனநிலை இருக்கும். ஒரு ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கல, போட்ட முதல்ல எடுக்கிறதுக்கே சிரமமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சுமை அமைப்பை கொடுக்கும். பட் இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான். குரு பயிற்சிக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா அந்த தாக்கங்கள், பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே போல இந்த வருடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணிடாதீங்க. ஸோ இது மட்டும் இந்த வருடத்துல பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி இந்த வருடத்துல ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு growth மெல்ல மெல்ல இருக்கும். ரொம்ப ஸ்பீடு growth இருக்காது, ஸ்லோவா பிக்கப் ஆகும். ஆனா பிக்கப் ஆயிடும். அதனால கவலைப்பட வேண்டாம்.
அடுத்தது பொருளாதாரம் மற்றும் கடன் சார்ந்த விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம் மணி ஃப்ளோ நல்ல ஒரு ஃபேவரா தான் இருக்கும். மணி ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா பெருசா பாதிக்கப்படலை. ஏன்னா குருவுடைய பார்வையில 11ஆம் இடம் வந்துடுது. எனவே மணி ஃப்ளோ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. முதல் 6 மாதம் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்முடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் கிடைச்சிடும். எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதாரத்தை தேடிய பயணம் இருக்கும். நிறைய சுப விரய செலவுகள் இருக்கும். எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான சுப விரய செலவு இருக்கும். குடும்பத்தில் யாருக்காச்சும் சுப விசேஷங்கள் சுப மாற்றங்கள்லாம் நடக்கும். எனவே பண தேவை அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த வருடத்துல இந்த எல்ஐசி கிளைம் ஆகிறது, லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்ஐசி, அப்புறம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் பொருளாதார ரீதியா கிடைக்கிறது. ஏன்னா ஒண்ணுக்குடையவர் 8ல போய் மறைஞ்சிருக்காரு, அதுவும் உச்சமா இருக்காரு. எனவே பொருளாதார ரீதியா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு லாபம், எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சது இப்போ கை கொடுக்கிறது. குறிப்பா வந்து மறைமுகமான பொருளாதாரம், அதாவது எல்ஐசி ஒரு வருத்தத்திற்கு பிறகு கொஞ்சம் அதிகமான பணம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இது ஓரளவுக்கு நம்ம சுபத்துவமா எடுத்துக்கலாம். அதாவது சில போராட்டங்களுக்கு பிறகு சில இழப்புகளுக்கு பிறகு பண வரவு சிறப்பாக மாறக்கூடிய அமைப்பு அது ஜூன் 1க்கு பிறகு. மற்றபடி இந்த வருடத்துடைய ஆரம்பமே வந்து பார்த்தோம்னா நமக்கு பொருளாதார ரீதியா பெருசா சிரமத்தை கொடுக்கல. தேவைகள் எண்ணங்கள் இதெல்லாம் பூர்த்தி ஆகுது. ஏன்னா 11ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. எனவே உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் தேவைகள் இதெல்லாம் பூர்த்தி ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி வந்து இப்போ வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு சில விரைய செலவுகள் மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு இந்த வருடம் வந்து ஒரு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. நாள்ல சனி பகவான் இருந்தாலும் செகண்ட் ஹேண்ட்லயாச்சும் ஒரு பைக் வாங்குறது ஒரு கார் வாங்குறது இது போல ஒரு சுபத்துவமான மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி பழைய வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வீங்க, அல்லது பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஸோ இப்படி ஒரு சுபத்துவமான மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த வருடத்துல முதல் 6 மாதம் கோல்டு எல்லாம் வாங்குறதுக்கு ஃபேவரா இருக்கு. ஆனா ஜூன் 1க்கு பிறகு கோல்டு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கும். ஏன்னா வந்து குரு 8ல போய் மறைகிறாரு. 1க்கு பிறகு இந்த வருடத்துல ஜூன் 1க்கு பிறகு கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது 6ஆம் இடத்துல சனி பார்வை, கடன் அழியுதுங்கிற மாதிரியான அமைப்பு, கடனை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 9ல கேது, தங்க அணிகலன்கள்லாம் கையில இல்ல அடகுல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டிமேஷனை காமிக்குது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து கோல்டு லோன் இருக்கும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு 70% பேருக்கு கோல்டு லோன் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா கேது 9க்கு வந்துட்டாலே கோல்டு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒண்ணு தொலைய வைப்பாரு அல்லது கடனை ஏற்படுத்துவாரு. கோல்டுல வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு. கையில இருந்த கோல்டு எல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அடகுக்கு போயிருக்கும். அதை கட்டுறதுக்கு இப்ப போராடிட்டு இருப்பீங்க. சனியுடைய பார்வை 6ல இருக்கிறதுனால கோல்டு லோனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்கை வச்சு ஏங்கிட்டு இருப்பீங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பெருசா எதுவும் பாதிக்கப்படல. கடன் எல்லாம் குறையுது. கடன் சுமையை குறைக்கிறதுக்கு போராடுறீங்க. அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரதுக்கு முயற்சி பண்றீங்க. சோ அதெல்லாம் வந்து இந்த வருடத்துல பாசிட்டிவா தான் இருக்கு. கோல்டு லோனை வந்து குறைப்பீங்க. கோல்டை வந்து உங்க கைக்கு ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இந்த வருடத்துல கரெக்டா பார்த்தோன்னா டிசம்பர் 5ல ராகு கேது பயிற்சி. டிசம்பர் 5க்கு பிறகுலாம் வந்து பார்த்தோன்னா இந்த வருடத்தோட கடைசியில வந்து பார்த்தோன்னா கோல்டெல்லாம் திரும்ப மீட் எடுத்துருவீங்க. உங்க கைக்கு கோல்டு வந்துடும். அடகுல இருக்கிற கோல்டை ரிட்டர்ன் எடுத்துருவீங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனையும் குறைச்சிடுவீங்க. கடன் சார்ந்த தொந்தரவுகள்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. ஸோ இதெல்லாம் இந்த 2026ஆம் வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காதல் உறவை நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த வருடத்துல 5ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படலை. 5ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. இருந்தாலும் 5க்கு 12ல சனி. காதல் உறவு காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் பிளஸ்ஸாவும் இருக்கு மைனஸாவும் இருக்கு. எதுவும் ஒன்றும் ஒரு ப்ரிடிக்டபிளா இல்லை. ஒரு மாதிரி சிந்தனை குழப்பத்துல போயிட்டு இருக்கு. சில சமயம் பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குது, சில சமயம் அதுவே மனவேதனையை கொடுக்குது. அப்படிங்கிற மாதிரி மைண்டை வந்து ஆசிலேஷனா மாத்தி பரிணமிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு காதல் உறவு சார்ந்த விஷயம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால மன ரீதியா நிறைய பாரங்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். சிந்தனை குழப்பமும் கடுமையா இருக்கும். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை குழப்பம் காதல் உறவு சார்ந்த வகையில இருக்கும். எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவு சார்ந்த வகையில பெருசா ட்ரபிள் எதுவும் தெரியல. நீங்களே அதை வழியா நினைச்சு உங்களுக்குள்ளே நீங்களே ஏதாச்சும் ஒரு உள்ளுணர்வை கிரியேட் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. மற்றபடி காதல் உறவு காதல் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா கசப்பான நினைவுகள் கசப்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. காதல் உறவால ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வெளிப்படுது. அடுத்தது காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது குரு 7th ஹவுஸ்ல இருக்காரு. 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல. முதல் 6 மாதம் ஜூன் 1க்குள்ள ஒரு பாசிபிலிட்டி உண்டு. இருந்தாலும் ஃபேமிலியில சின்ன சின்ன எதிர்ப்பு அமைப்புகள் இருக்கும். குறிப்பா தாய் வழி உறவுகள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் எதிர்ப்பு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றபடி இந்த வருடத்துல பேசலாம். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு பேசலாம். பட் மன ரீதியா நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு உங்களை நீங்க
கொஞ்சம் தயார்படுத்திக்கிட்டு ஃபேமிலியில எல்லாரும் கூட டிஸ்கஸ் பண்றது சிறப்பு. ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு இந்த காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜூன் 1க்குள்ள நிகழ்றதுக்கான சான்சஸ் அதிகபட்சமா இருக்கு. அடுத்தது திருமண முயற்சி இந்த வருடத்துல வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வருடத்துல ஃபர்ஸ்ட் 6 மந்த் குரு பயிற்சி வரைக்கும் ஜூன் 1 வரைக்கும் ரொம்ப ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா தாராளமா உங்க முயற்சிகளை செய்யலாம். இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலே நிறைய பேருக்கு திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைச்சிடும். சுப செய்திகள் வீடு தேடி வரும். குடும்பத்துல சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பிக்கும். ஜூன் 1க்கு பிறகு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு திருமண விசேஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரய செலவுகள் கட்டாயமா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. அதுவும் உச்ச குரு வேற பாக்குறாரு. கண்டிப்பா சுபவிரய செலவை கொடுப்பாரு, மாற்றுக்கிறதே கிடையாது. எனவே இந்த வருடத்துல திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். நீங்க ரொம்ப நாளா திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சுப செய்தி கிடைக்கலன்னு வருத்தத்துல இருக்கீங்கன்னா இந்த வருடத்துல தாராளமா ட்ரை பண்ணுங்க. நல்ல செய்தி இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலே கிடைச்சிடும். அடுத்தது திருமண வாழ்க்கை இந்த வருடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வருடத்துல திருமண வாழ்க்கை நம்ம அனலைஸ் பண்ணும்போது பெருசா எதுவும் ட்ரபிளா தெரியல. 7ஆம் இடத்துல குரு, வாழ்க்கையினுடைய சப்போர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 மந்த் வாழ்க்கையினுடைய சப்போர்ட் இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கு. வாழ்க்கையினுடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு போராடி பூர்த்தி செஞ்சிடுறீங்க. சோ அது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் காமிக்குது. வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம் எல்லாம் இந்த வருடத்துல நிவர்த்தி ஆகுது. வாழ்க்கை துணையால அதிகமான ஆதாயம் கிடைக்குது. வாழ்க்கை துணைக்கு இருந்த மன கஷ்டங்கள் குறையுது. இப்படி A to Z வாழ்க்கை துணையால மோர் தென் பெனிஃபிட் இந்த வருடத்துல டெஃபினட்டா உண்டு. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தா குழப்பம், வருத்தம் எல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். இந்த வருடம் வாழ்க்கை துணையால ஒரு ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். வாழ்க்கை துணையோட ஃபேமிலிக்குள்ள ஏற்பட்ட அந்த குழப்ப அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி வந்துடும். A to Z எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கு. இருப்பினும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை உறுத்திட்டே இருக்கும். மன ரீதியா ஒரு மாதிரி பெயின் இருக்கும். நம்ம வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, அவங்களுடைய தேவைகள் எண்ணங்களை நம்மளால சரியா பூர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அது உங்களை உறுத்திக்கிட்டு இருக்கும். பட் அதை வாழ்க்கை துணை பெருசா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இந்த நேரம் வாழ்க்கை துணையால கம்ப்ளீட்டா ஆதாயம் உண்டு. அவங்க உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்து அவங்களுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை இந்த வருடம் உங்களுக்கு கிரியேட் பண்ணும். இது மேஜர்லி எதுலயும் ட்ரபிள கொடுக்கல. வாழ்க்கை துணையால மோர் தென் பெனிஃபிட் தான் கொடுக்குது. எனவே காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். எதுவும் நெகட்டிவா இல்ல. நீங்களே உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தையோ வருத்தத்தையோ உங்களுக்குள்ள அன்வான்டா புகுத்திக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி, ஏதோ ஒரு விஷயம் உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை தேடின சிந்தனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்வான்டா நீங்களே அதை இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ மைண்டை கிளியரா வச்சுக்கோங்க, மனசை தெளிவா வச்சுக்கோங்க. இது மட்டும் நீங்க இந்த வருடத்துல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா போதும். இந்த வருடம் உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு அதிகமான பாசிட்டிவ் தரக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். அடுத்தது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் 8-12 சுபத்துவம் ஆகுது. வெளிநாடு போறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அது கிளிக் ஆகும். வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போறதுக்கு இது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். எனவே அப்ராடு பிளான் பண்றீங்க, அப்ராடு போகணும்னு ஒரு ஐடியா இருக்கு, சம்பாதிக்க போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமா அந்த வருடத்துல போகலாம். 8ஆம் இடம் சுபத்துவம் ஆகிறதுனால இது பயண யோகத்தை நிறைய பேருக்கு கொடுக்கும். நிறைய பேர் இந்த வருடத்துல வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போய் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சோ அதை நான் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 5ஆம் இடம் பெருசா பாதிக்கப்படல. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா பாசிட்டிவ் ரிசல்ட் தான். ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்க, ஒரு சுப செய்தி கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த வருடத்துல முதல் 6 மாசத்துக்குள்ள சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு, காரகராகிய குரு நல்லா இருக்காரு, கேந்திரத்துல இருக்காரு. 5ஆம் இடத்தை பாவகிரகங்கள் எதுவும் தொடர்பு பண்ணல. ராகு மட்டும் தன்னுடைய 3வது பார்வையால 5ஆம் இடத்தை லைட்டா தொடர்பு படுத்துறாரு. பட் அது பெருசா ட்ரபிள் இல்ல. ராகு பார்வைக்கு நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. சில பேர் ராகுவுக்கு 5, 7, 9 இந்த பார்வை இருக்குங்கிறாங்க. 3, 7, 11 பார்வை இருக்குங்கிறாங்க. ராகுக்கு எதுக்கு பார்வை கிடையாதுன்னு ஒரு பக்கம் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. பட் அனுபவ ரீதியா பார்க்கும்போது அது மேஜரா ட்ரபிள் கொடுக்கல. பட் பார்வை இருக்கு, ஆனா அது மேஜரான ட்ரபிள் எதுவும் கொடுக்கல. அந்த இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணுது. அந்த இடம் சார்ந்த வகையில ஒரு ஏக்கத்தை கொடுக்குது. ஆனா அது கம்ப்ளீட்டா தடைப்படுத்துதா அப்படின்னா இல்ல. தான் அமர்ந்த பாவகத்தை ராகுக்கு எது கெடுக்கிற அளவுக்கு பார்த்த பாவகத்தை கெடுக்கல. ஆனா அந்த இடம் சார்ந்த வகையில ஒரு ஏக்கத்தன்மையை கொடுக்குது. அந்த முயற்சியை தூண்ட வைக்குது. அந்த ஏக்கத்தை கொடுத்து அதுக்கு ட்ரை பண்ண வைக்குது. சோ அததான் இந்த வருடத்துல நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கும் பண்ண போகுது. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை முயற்சிகள் நிறைய பேருக்கு இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு அதிகமா செலவு செய்வீங்க. இந்த நேரத்துல பெருசா எதுவும் தடை தாமதமாலாம் தெரியல. எனவே குழந்தை பாக்கியத்துக்கு தாராளமா ட்ரை பண்ணலாம். சுப செய்தி மிக விரைவா கிடைக்கும். 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. பயணங்கள், அலைச்சல்களை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. எஸ்பெஷலி இது பெண்களுக்கு, பெண்கள் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற பெண்கள் வெளியிடங்களுக்கு அதிகமா போகாம இருக்க
இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி ஒன்ஸ் கன்சீவ் ஆயிட்டீங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டுனாக்கா உடைய கணவரை கெட்ட காரியங்களுக்கு விடாம வச்சுக்கோங்க. ஒரு டெத் வீட்டுக்கு போறது, சவப்பெட்டை சுமக்கிறது, இந்த மாதிரி கெட்ட காரியங்கள்ல நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தரக்கூடிய அந்த காரியங்கள்ல கலந்துக்காம இருக்கணும். ரெண்டு பேருமே கலந்துக்க கூடாது. அப்படி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த வருடத்துல எதுவும் மேஜரா ட்ரபிளா தெரியல. குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி தாராளமா உண்டு. நல்லா ட்ரை பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல எதுவும் மேஜரா ட்ரபிளா இல்ல. பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். பிள்ளைகளை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். பிள்ளைகளுக்கு கல்வி ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ஏதோ சம்திங் அவர்களுடைய வயதுக்கு தகுந்த மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். பிள்ளைகளை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு சில பெற்றோர்களுக்கு ஏற்படலாம். மற்றபடி இந்த வருடத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலை, குழப்பம், பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளால நல்ல பெருமை, பெயர், புகழ் இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வருடத்துல ட்ரை பண்ணலாம். ஜூன் 1க்கு பிறகு அந்த சுப விரய செலவுகள்லாம் நிகழ ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்கு திருமண முயற்சி வெற்றியை கொடுத்துரும். அவங்களுடைய வயசுக்கு தகுந்த ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு மங்களகரமான நிகழ்வு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் அந்த வருடம் வந்து பாசிட்டிவா இருக்கு. இந்த வருடம் வந்து என்ன ஒரே மைனஸ்னா உங்களுக்கு வந்து மென்டலி கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும். பொறுப்பு அதிகமா இருக்குங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதையே நினைச்சு ஓவரா திங்க் பண்ணி உங்களுக்கு ரொம்ப அதிகமா பிரஷரை ஏத்திப்பீங்க. அது பண்ணும் இது பண்ணணும் ஒரே நேரத்துல மைண்ட் பல விதமா யோசிக்கும். அது ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம வருடமே பிறக்கலினாலும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு அந்த சிந்தனை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்படி பண்ணும் இப்படி பண்ணும். அதுலயும் யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் ரொம்ப சுத்தம். யங்ஸ்டருக்குலாம் இப்போ மைண்ட் வந்து அவங்க கண்ட்ரோல்லே இருக்காது. ஏதோ ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பிரஷரை உங்களுக்குள்ளேயே நீங்க இன்புட் பண்ணிப்பீங்க. எல்லாத்தையும் சிம்பிளா பாருங்க. எதையும் ஓவர் பிரஷர்லாம் பண்ணிக்காதீங்க. பொதுவா நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு சொல்லவே வேணாம். எல்லாத்தையும் வந்து ரொம்ப பிராக்டிகலா திங்க் பண்ற ஒரு பர்சன் தான் நீங்க எல்லாருமே. எனவே எதையும் வந்து இந்த நேரம் வந்து பார்த்தோன்னா அந்த சனியுடைய பார்வை ஜென்மத்துல பதிகிறதுனால, மேலும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நம்மள அறியாமலேயே நம்முடைய சிந்தனையும் நம்முடைய மனமும் திசை மாறும். நம்ம எவ்வளவு கண்ட்ரோல்டான பர்சனா இருந்தாலும் சனி தன்னுடைய வேலைகளை சரிவர செய்வார். நம்முடைய பாவ புண்ணியங்களின் அடிப்படையில நமக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் கொடுத்துருவார். சனி கொடுக்க எவர் தடுப்பார்? அவருக்கு என்ன யோகம் கொடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி என்ன பெயினை கொடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது. என்னதான் குரு பார்வை அது இதுன்னு நம்ம சொன்னாலும் ஜஸ்ட் அதெல்லாம் லைட்டா போடுற ஒரு மருந்து மாதிரி தான். சனி பகவான் கொடுக்குற பெயினை தாங்கிறதுக்கு ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கிற மாதிரி தான். ஆனா அவர் கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்துருவாரு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான யோசனை, அதிகமான குழப்பம், உங்களை நீங்களே வருத்திக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வெறுமையா வச்சுக்கோங்க. மனசு எதையும் யோசிக்காதீங்க. ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. மைண்ட் ரிலாக்ஸா வச்சுட்டு எது எந்தெந்த நேரத்துல நடக்கணுமோ அது அந்த நேரத்துல நல்லபடியா நடக்கும் அப்படின்னு மட்டும் மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. அதை அந்த மனசை அழகா நம்ப வச்சிருங்க. எது நமக்கு நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனசை நம்ப வச்சிருங்க. ஜஸ்ட் அதை அப்படியே பாருங்க. அந்த மிராக்கில் அது அப்படியே உங்களுக்கு ஹீலிங் ஆகி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பாதையில உங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிடும். ஸோ இது நான் அனுபவ ரீதியாக உணர்ந்த ஒரு விஷயம். எனவே சொல்லிக்கிட்டே இருங்க. அடிக்கடி நம்ம தளபதி படத்துல சொல்லுவார் இல்லையா, ஆலிஸ்வெல்னு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. எது நடந்தாலும் நமக்கு நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படியே அந்த மனசு அப்படியே ஹீலிங் ஆகி ஒரு பக்குவப்பட்டு ஜஸ்ட் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற அந்த மைண்ட் செட்டை நமக்கு கொடுத்துரும். ஏன்னா வந்து ஒரு உயரத்துக்கு போகணும்னா அதுக்கான வழியை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். வழி இல்லாம வழிகள் கிடைக்காது. எனவே இந்த பெயினை வந்து பியூட்டிஃபுல்லா லேர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பெயின் வந்து உங்களுக்கு மோர் தென் growth கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கு பின்னாடிலாம் பார்த்தோன்னா கடுமையான அடி இருக்கும். அவங்கள இன்டர்வியூ எடுக்கிற அந்த இன்டர்வியூல நம்ம லிசன் பண்ணி பார்க்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். வெறும் வெற்றியை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நிறைய தோல்விகள் இருக்கு. ஸோ இது உங்க லைஃப்ல அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன நடந்தாலும் அது நமக்கு நல்லதுக்கு தான் நடக்குது. நான் பாசிட்டிவா திங்க் பண்றப்ப நான் என்னோட பாதையில பயணிக்க ஆசைப்படுறேன். நீ எவ்வளவு தடையை கொடுத்தாலும் நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து ஆஸ்வாசப்படுத்தி உங்களுடைய பாதைகளுக்கு அந்த மனசை வந்து அடிப்பணிய வைங்க. பாதைகளுக்கு வழியாக அந்த மனசை மாத்திக்கோங்க. ஓகே, நம்ம டாபிக் மாதிரி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு தருணங்களை இந்த வருடம் கிரியேட் பண்ணி கொடுக்கும். எனவே பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் இதுல எந்த குழப்பமும் இல்லை. பாசிட்டிவான ரிசல்ட் கண்டிப்பா உண்டு. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 4ஆம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கு. சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்காது. சிந்தனை எல்லாம் தடம்புரலும். படிக்கிறது தவிர மற்ற விஷயங்கள்ல சிந்தனை போகும். குரு மட்டும்தான் இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா 7ஆம் இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா படிப்பை தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில மைண்ட் அதிகமா போகும். சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிந்தனை அதிகமா போகும். உதவி மனப்பான்மை
அதிகமா போகும். இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல, நல்லதுதான். பட் நமக்கு தேவையான அந்த எஜுகேஷன்லயும் நம்ம வந்து கண்ணும் கருத்துமா இருந்துக்கணும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்திக்கிறது சிறப்பு. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிந்தனை குழப்பம் கடுமையா வரும். படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே வராது. எனவே உங்க மனசை தயார்படுத்துங்க, மைண்டை ரெடி பண்ணுங்க. படிக்கிறதுக்கு உங்க மைண்ட், உங்களுடைய மசில்ஸை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. மைண்ட்ல ஒரு மசில் இருக்கு, அதை பிராக்டிஸ் பண்ண அது இம்ப்ரூவ் ஆகும். எனவே படிக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன வந்தாலும் சரி, நான் ஒரு கை பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுங்க. கவனச்சிதறலை குறைச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இப்போ சிந்தனை எல்லாம் தடம் புரளும். ஏன்னா குருவும் அஷ்டமத்துக்கு போறாரு, 4ஆம் இடத்துல வேற சனி. மனசுல அடையாளம் புரியாத கவலை வந்துடும். நிறைய படிக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி மலைச்சு போற அளவுக்கு சிந்தனையை வந்து ஒரு மாதிரி சனி பகவான் பிரஷர் பண்ணுவாரு. ஜஸ்ட் உங்களுடைய ஆக்ஷனை மட்டும் தொடங்குங்க. அன்னைக்கு படிக்க வேண்டியது அன்னைக்கு படிங்க. அலுப்பு படாம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த நேரத்துல லேசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோர்வு தன்மையும் அலுப்பு தன்மையும் அதிகமா வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கல்வி சார்ந்த வகையில என்ன பண்ணணுமோ அதை அப்பயே பண்ணிடுறது சிறப்பு. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தா இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஹைலி பாசிட்டிவா இருக்கும். ஹை லெவல்ல நமக்கு நல்ல பெயர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். கல்வியில ஒரு சிலருக்கு தடை அமைப்பு, தாமத அமைப்புகள் ஏற்படலாம். எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அலட்சியம் இல்லாம இருக்கிறது நல்லது. அப்படியே நல்லா போற மாதிரி இருக்கும். நம்ம சின்னதா ஒரு தப்பு பண்ணுவோம், அதை அப்படியே நம்மளை வச்சு செஞ்சிடும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிற இடத்துல கவனமா இருந்துக்கணும், அலட்சியம் இல்லாம இருக்கணும், தப்பான பாதைகள்ல பயணிக்காம இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பராமரிச்சிக்க வேண்டியது அவசியம். அடுத்தது தேக ஆரோக்கியம். இந்த 2026 வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 4ஆம் இடம், 8ஆம் இடம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் அடையுது. இதுல 4ஆம் இடம் தான் வெகுவா பாதிக்கப்படுது. குரு வந்து 8ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. எனவே ஹெல்த்ல இந்த வருடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குரு என்னதான் உச்சமானாலும் 8ல போய் தான் உச்சமாகிறாரு. எனவே இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கணும். குறிப்பா தலைப்பகுதி, அடிக்கடி தலைவலி வருது, ஒற்றை தலைவலி வருது அப்படிங்கிற பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அல்லது நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, A to Z எல்லாருக்குமே இந்த தலைவலி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தலையில அடிபடுறது, தலையில ஏதாச்சும் காயம் ஏற்படுறது, தலையில ஏதாச்சும் தழும்புகள் வருது, இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி ட்ரபிள் வந்து தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொடுக்கலாம். உடைய தலை, மூளை, சிந்தனை இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம், அக்கறை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம், சளி தொந்தரவு, நுரையீரல் சார்ந்த பகுதிகளில் சளி தொந்தரவு, நுரையீரல் ஏதாச்சும் பிரச்சனை வருது, இப்படி ஏதாச்சும் ட்ரபிள் வரலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு, 4 8ல மறைஞ்சிடறாரு. எனவே நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம், மேல் மார்பக பகுதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அடுத்தது நம்ம பாக்குறது குரு ஜூன் 1க்கு பிறகு 8க்கு போயிடுவார். எனவே ஜூன் 1க்கு பிறகு இந்த வருடத்துல உடைய எனர்ஜி லெவல் லோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திகள் குறையறதுக்கான வாய்ப்புகளை இது காமிக்குது. சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு கட்டி சம்பந்தமான தொந்தரவு ஏதாச்சும் வரலாம். மர்ம உறுப்புகள் ஏதாச்சும் கட்டி வருது, மலத்துவாரத்துல ஏதாச்சும் கட்டி வருது, இப்படி ஏதாச்சும் கட்டி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுறது வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது தொடை பகுதிகளில் கவனமா இருக்கணும். தொடையில ஏதாச்சும் தசை பிடிப்பு அல்லது தொடையில ஏதாச்சும் காயம் ஏற்படுறது, தொடை சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து 9ல கேது. அடுத்தது தோள்பட்டை, நம்மளுடைய கழுத்து பகுதி, இதுல எல்லாம் வந்து ஒரு மாதிரி பெயினை கொடுக்கும். ஏன்னா ராகு பகவான் 3ல இருக்காரு. ஆகவே 3ஆம் பகுதிகளான உறுப்பு தோள்பட்டை, கை, கழுத்து பகுதி இது சம்பந்தமான விஷயங்கள ஏதாச்சும் பாதிப்பையோ அல்லது வலிகளையோ கொடுக்கலாம். இதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்தது ஒரு சிலருக்கு இந்த வருடத்துல வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் எட்டி பார்க்கலாம். ஏன்னா வந்து சனியுடைய பார்வை 6ல இருக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், செரிமான கோளாறு, முதுகெலும்பு, இடுப்பு வலி, முதுகு வலி இதெல்லாம் ஒரு சிலருக்கு எட்டு பார்க்கலாம். ஏன்னா 6ஆம் இடம் பாதிக்கப்படுது. சீட்ல உட்காந்தே ஒர்க் பண்ற ஒரு பர்சனா இருக்கீங்கன்னா இந்த வருடத்துல சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு செய்யக்கூடிய யோகாசனம், உடற்பயிற்சி, பாடிக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறது பெட்டர். அடுத்தது நம்ம பாக்குறது இந்த மூட்டு பகுதிகளில் சற்று கவனமா இருக்கணும். கால் மூட்டு பகுதிகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பு. சோ இந்த இடங்கள் எல்லாம் பாவகிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கு. சோ இந்த பகுதிகளில் சற்று அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஜூன் 1க்கு பிறகு நம்முடைய எனர்ஜி லோவாகிற மாதிரியான ஒரு அமைப்பை காமிக்குது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற மாதிரியான உணவு முறைகள் அதிகமா எடுத்துக்கோங்க. ஜூன் 1க்கு பிறகு இந்த ஃபீவர் வருது, சளி தொந்தரவு அதிகரிக்கிறது, இப்படி ஏதாச்சும் ட்ரபிள் கொடுக்கலாம். எனவே உங்களுடைய எனர்ஜியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க. கீரை வகைகளை அதிகமா சேர்த்துக்கிறது சிறப்பு. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிச்சிக்க வேண்டிய ஒரு அமைப்பா இருக்கு. அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் நம்ம பார்க்கும்போது தாய், தந்தையார், அதே போல வந்து இளைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய அத்தை, அதாவது உங்களுடைய கணவருடைய அம்மாவோ அல்லது உங்களுடைய மனைவியுடைய அம்மாவோ அவங்களுடைய தேக ஆரோக்கியம், அதாவது மாமியார்னு சொல்லுவோம், அவங்களுடைய தேக ஆரோக்கியம். சோ இதுல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் எடுத்துக்கிறது பெட்டர்.
அடுத்தது இந்த வருடத்துல என்ன பரிகாரம் செய்யறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, இந்த வருடத்துல முதல்ல எந்த தெய்வத்தை வழிபடலாம், ஆன்மீகம் சார்ந்து நம்ம பார்க்கும்போது எந்த தெய்வத்தை நம்ம வழிபடுறது சிறப்பு அப்படின்னா, இந்த வருடத்துல குரு பயிற்சியின் போது குருஸ்தலம் ஒரு வாட்டி போயிட்டு வந்துருங்க. ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு குரு பகவானுடைய தரிசனம் பெற்று வர்றது சிறப்பு. அடுத்தது விநாயகர் வழிபாடு சிறப்பு. ஏன்னா கேது நமக்கு 9ல இருக்காரு. முகம் இல்லாத உருவங்களை வழிபடலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். முக்கியமா கேது நிறைய தடைப்படுது, நிறைய விஷயம் உங்களுக்கு தாமதப்படுது அப்படின்னா கேதுடைய அதி தேவதையான விநாயகரை நம்ம வழிபட்டு வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதம் எல்லாம் சரியாகும். அடுத்தது இந்த வருடத்துல ஆஞ்சநேயர் ஸ்தலத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை வழிபட்டு வர்றது சிறப்பு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. இது ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அடுத்த இந்த வருடத்துல முக்கியமா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, நான் எல்லா ராசிக்கும் சொல்லிடுறேன், உங்களுடைய குலதெய்வத்தை ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். எனவே இந்த வருடத்துல ஒரு முறையாச்சும் உங்களுடைய குலதெய்வத்தை போய் நேர்ல பார்த்து குலதெய்வத்துடைய அருளை பெற்று வர்றது சிறப்பு. தினமும் காலையில எழுந்ததும் தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை பெற்று கொடுக்கும். எனவே இதெல்லாம் தெய்வ வழிபாடு. தெய்வ வழிபாடு பொறுத்த வரைக்கும் குருஸ்தலம் போயிட்டு வந்துருங்க ஒரு வாட்டி. போக முடிஞ்சவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் போக வேண்டாம். பக்கத்துல இருக்கீங்க, உங்களால போயிட்டு வர முடியும், டைம் இருக்கு அப்படின்னா தாராளமா ஒரு தடவை குருஸ்தலம் போயிட்டு குரு பகவானுடைய தரிசனம் பெற்றுவாங்க. அடுத்தது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு. அடுத்தது உங்களுடைய குலதெய்வம். குலதெய்வத்துக்கு ரிஸ்க் எடுத்து வருஷத்தோட ஆரம்பமாகி ஒரு 2-3 நாள் கழிச்சு நீங்க போயிட்டு குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வத்துடைய அருள் பெற்று வருது சிறப்பு. அடுத்தது பிராக்டிகலா ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. எனவே மன ரீதியான கடுமையான தாக்கங்கள் எல்லாம் குறைக்கிறதுக்கு உணவு தானம் பெஸ்ட். சனி பகவானாலே உணவு தானம் தான் நான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுவேன். உணவு தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுலயும் இந்த எள்ளு சாதம் அப்படின்னு சொல்லுவோம். எள்ளால கலரி அந்த சாதத்தை நம்ம சாப்பிடுவோம். நல்லெண்ணெய் எள்ளு இதெல்லாம் விட்டு இந்த சாதம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த எள்ளு சாதத்தை சனிக்கிழமையில ஒரு 19 பேருக்கு தானமா கொடுக்கறது சிறப்பு. 19 பேருன்னு ஒரு வரமுறை எல்லாம் கிடையாது, பட் 19 பேருக்கு மேல கொடுக்கறது சிறப்பு. உங்களால எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுங்க. எல்லால கலரிய எள்ளு சாதம் உணவு தானமா கொடுக்கறது பெட்டர். குறிப்பா ரோட்டு ஓரத்துல ரொம்ப பசியோட வாடி இருக்கிறவங்களுக்கு உங்க கையாலேயே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பேக் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேளை உணவு நீங்க கொடுக்கறது சிறப்பு. ஆகவே எள்ளு சாதம் தானம் பண்ணலாம். மற்றபடி பொதுவாகவே உணவு தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எது பெஸ்டா தோணுதோ, எது கொடுத்தா உங்களுக்கு மன திருப்தி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவை நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி படிக்கிறதுக்கு சிரமப்படக்கூடிய, அதாவது படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு ஆனா எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சிரமப்படக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவி, அவங்களுக்கு ஒரு நோட்டோ ஒரு பேனாவோ உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க அவங்களுக்கு அந்த ஹெல்ப் நீங்க பண்ணலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கல்விக்கு உதவி பண்றது சிறப்பு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் கட்டலாம். இப்படி இந்த கஷ்டப்படக்கூடிய ஏழை மாணவ மாணவிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணும்போது அது இன்னும் ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில பின்தங்கி இருக்காங்க, படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஏதாச்சும் ஃபீல் ஆனிச்சுன்னா அந்த உபகரண பொருட்களை உங்க பிள்ளை கையால மற்றவங்களுக்கு கொடுங்க. மற்ற மாணவர்களுக்கு உங்க பிள்ளைங்க கையால கொடுங்க. கல்வியில டிஃபால்ட்டா அப்படியே ஒரு growth அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுல நான் சொல்லியிருக்கிறது 2 பரிகாரம் தான். ஒண்ணு, உணவு தானம் பண்ணுங்க. அது எல்லா ராசிக்கும் நான் பொதுவா ரெஃபர் பண்ணிடுவேன். அதுலயே ரோட்டு ஓரத்துல ரொம்ப பசியோட இருக்கிறவங்களை தேடி அவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்து அவங்க கையால வாழ்த்த வாங்கினாலே உங்களுக்கு கோடி புண்ணியம். உங்களுக்கு இருக்கிற எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகும். பெஸ்ட் ரெமெடி. அடுத்தது கல்விக்கு உதவி செய்யறது. படிக்க ஆசைப்படுற மாணவ மாணவிகளுக்கு, ஏழை மாணவ மாணவிகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவி, அது எவ்வளவு சின்ன உதவியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை மனமுகந்து பண்ணுங்க. ஒரு பேனா வாங்கி கொடுத்தாலும் அது தப்பு கிடையாது. பரிகாரம்னா இவ்வளவு ரூபாய்க்கு பண்ணணும், ரொம்ப பெருசா பண்ணணும், நிறைய பேருக்கு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் மனமுகந்து உங்க கையால ஒரு பேனா வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். மனதார பண்ணணும், அவ்வளவுதான். இந்த பதிவுல சொல்லியிருக்க இந்த பரிகாரங்கள், பலன்ல சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி மூவ் ஆன் ஆகும்போது இன்னும் பெஸ்டா இருக்கும். இந்த வருடம் இன்னும் நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்க அறுவடை செய்ய முடியும். மோர் தென் பாசிட்டிவா இந்த வருடத்தை நம்மளால மாத்திக்க முடியும். எனவே சொல்லியிருக்க அந்த வார்னிங்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த பரிகாரங்களை அப்படியே நீங்க மெல்ல மெல்ல பண்ணும்போது, இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதான்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்பை உங்களுக்கு யோக தசையா அவயோக தசையான்னு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. யோக தசைனாக்கா கோச்சாரமும் பாசிட்டிவா இருக்கு, யோக தசையும் நடக்குதுன்னா சூப்பர் பாசிட்டிவா இருக்கும். அவயோக தசை இருக்கு, கோச்சாரம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, ஆனா அவயோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாசிட்டிவான பாயிண்ட்ஸ்
பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. அதுவே யோக தசை நடக்குது, உங்களுக்கு வந்து கோச்சாரம் வந்து சரியில்லை, கோச்சாரம் வந்து உங்களுக்கு மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சாரம் வந்து உங்களை பெருசா பாதிச்சிடாதுன்னு அர்த்தம். சோ நல்லா சொல்ல வர பாயிண்ட் எதுனா, உங்க ஜாதகத்துல பிளஸ் இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரமும் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பர் பிளஸ்ஸா இருக்கும். உடைய ஜாதகம் பிளஸ்ஸா இருக்கு ஆனா கோச்சாரம் மைனஸா இருக்கு அப்படின்னாக்கா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான பாயிண்ட் உங்களை பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ணிடாது. கோச்சாரமும் மைனஸா இருக்கு, உங்களுக்கு தசையும் புத்தியும் உங்களுக்கு மைனஸா இருக்குனாக்கா கம்ப்ளீட்டா உங்களை ஜீரோ ஆக்கும், நிறைய பிரச்சனைகளை மாத்தி மாத்தி கொடுக்கும். உங்களுக்கு தசை மைனஸா இருக்கு ஆனா கோச்சாரம் வந்து ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார ரீதியா சொல்லப்பட்டிருக்க பாயிண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் நடக்கிற மாதிரி நடந்து அப்படியே கொஞ்சம் இறங்கும். ஓரளவுக்கு பாசிட்டிவான சைன்ஸ் அப்பப்போ ஆறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கான 12 பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதாவது நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜாதி ஐவர்கள் குரு, சனி, சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 12 பாவகத்துல எங்க இருக்காங்க, அதுக்கு என்ன பலன், அதே போல ராகு, கேது எந்த ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன பலன், மேலும் சூரியன், சந்திரன் 12 பாவத்துல அமர்ந்தா என்ன பலன் அப்படிங்கறது ஒரு கிளாரிட்டியா ஒரு பொது பலனா நான் கொடுத்திருக்கேன். சோ அந்த பதிவுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த பதிவுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அந்த பதிவை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள், நன்றி.